ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலைங்க. நீங்கள் வேணுன்னா தேங்காய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நான் போடலைங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி மட்டும் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் அதிலே போட்டுட்டு தான் வதக்குவேங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வதக்கணுங்க. அதை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் நான் தக்காளி ஆட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க நம்ம அரைக்கணும் ஜாரில் போட்டு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வேணால் கொஞ்சமாக நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தாங்க, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, நான் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க கார சட்னி. இப்போ சொல்லு முகிலன். முகிலன் சாப்பிட்டு தோசை எப்படி இருக்கு பட்டு சொல்ல போகிறாரு. சட்னி எப்படி இருக்கு பட்டு பாருங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.